இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரியோஷ் பிரெட் எடுத்திருக்கேன். எக்ஸ் வந்து தேவை ப்ரோட்டீன் போர்ஷனுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ரெட் பெப்பர் எடுத்திருக்கேன், கார்லிக் பவுடர் எடுத்திருக்கேன், ஆனியன் பவுடர் வேணால் சீசனிங்க்கு எடுத்துக்கலாம். பெப்பர் தேவைப்படும், சால்ட் தேவைப்படும். ப்ளஸ் அவகாடோ பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃப்ளாரிடாலேருந்து வந்திருக்க அவகாடோஸ் லாட்டேயில் கிடச்சிது. ஸோ நல்ல பெரிய சைஸில் சூப்பர் ரைப்டாக இருந்தது. வெளியில் இருக்க அந்த ஸ்கின்னுமே வந்து நல்லா சாஃப்டண்டு ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவகாடோ எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். ரெகுலராக வால்மார்ட்லலாம் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சைஸில் இருக்கும். ஸோ லாட்டேயில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃப்ளோரிடா இல்லை மெக்சிகோ அங்கேருந்து வர அவகாடோஸ். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா நடுவில் கட் பண்ணிவிட்டு அது தனியாக மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்லைஸ்டாக கூட போடலாம், உங்களோட இஷ்டம்தான். நான் வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அந்த அவகாடோஸ்லேயே பார்த்திங்கன்னா சால்ட்டு அப்புறம் லெமன் இது ரெண்டுமே அவகாடோட ஃப்ளேவரை சூப்பராக வெளியில் எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால் அது ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா லெமன் கூட ஒரு ஹாஃப் லெமன் கிட்ட நல்லா ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன் ஹாஃப் அவகாடோவுக்கு. ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு பெப்பருமே கூட இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா எங்கள் பொண்ணு மேஷ் பண்ணணுன்னு சொன்னால் அதனால அவள்கிட்ட கொடுத்துருந்தேன் கொஞ்சம் நேரம் மேஷ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடான ஒரு தோசைக்கல் இல்லை எந்த நான்ஸ்டிக் கல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு நான் 4 பிரெட் கிட்ட வந்து 2 சைட்லேயுமே டோஸ்ட் பண்ணிக்கிறேன், தனியாக எடுத்து வச்சுக்கலான்றதுக்காக ஃபஸ்ட்டே டோஸ்ட் பண்ணிடுறேன். நான் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த பிரியோஷ் பிரெட் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த சாண்ட்விச்காகட்டும் இல்லைனா வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறதுக்காகட்டும். ரொம்ப சாஃப்டராக சூப்பராக இருக்கும். அதனால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா 110 கேலரிஸ்லேருந்தே இந்த பிரெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ 140 கேலரி வரைக்கும் கூட இருக்குது. நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ப்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சாஃப்டாகவே டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ டோஸ்ட்டான பிரெட்ஸ் எல்லாமே ஒரு ஓரமாக தள்ளிடுறோம். இப்போ பேனில் அந்த தோசைக்கல்லை திருப்பியும் பார்த்திங்கன்னா ஆயிலோ இல்லைனா வந்து பட்டரோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதுக்கப்புறம் நான் வந்து 3 ஃபுல் எக்ஸை வந்து கிராக் பண்ணி வச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சால்ட்டு, பெப்பர் உங்களுக்கு என்னென்ன சீசனிங் பிடிக்குமோ அது எல்லாமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கார்லிக் பவுடர் கொஞ்சம், ஆனியன் பவுடர் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, லைட்டாக பெப்பரும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்குன்றதால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். வேறு என்னென்ன ஃப்ளேவர்ஸ்னால் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸையுமே பார்த்தீங்கன்னா ட்ரையாக இல்லாமல் சாஃப்டராக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் சாஃப்டாகவே குக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பிரெட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த எக்கை வந்து அப்படியே இன்னொரு சைடும் குக் ஆகணும் இல்லையா, ஸோ அதனால் திருப்பி போட்டுருந்தேன். சால்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 பேருக்கு குக் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் 3 எக்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டுக்குள்ளே வந்து அவகாடோஸ் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 3 அந்த எக்ஸையும் வந்து இதுக்கு மேலேயே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபுல் சாண்ட்விச்சாகவே கம்ப்ளீட்டாக ஆகிடும். ஸோ அவகாடோஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்றதால விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, ஃபேட் பர்சன்டேஜும் கரெக்ட்